இதுதாங்க எங்க ஊரு. இதுதான் உங்க ஊரா? பொட்டி பொட்டியா இருக்கு. எங்க உங்க ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கேட்போம். என்னதான் ஓடும் சிமெண்ட் ஷீட்டும் ஆர்சி ஆனாலும் நம்ம மக்கள்லாம் இன்னும் மாறலங்க. காலங்கத்தால சில பேர் வேலை கிளம்பிட்டு இருப்பாங்க, சில பேர் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போவாங்க, இன்னும் சில பேர் வெட்டியாவே உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த வெட்டியா இருக்கிற பசங்க இல்ல லீவ்ல சும்மா இருக்க பசங்க இந்த கூட்டம்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? என்னங்க பண்ணுவாங்க? எங்க ஊர்ல இருக்கிற சிறப்பான சில விஷயங்களை பண்ணுவாங்க. அந்த எங்க ஊர் சிறப்பை தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். விடிஞ்சதும் மழை பெஞ்சா சுட சுட ஒரு டீ, மதியானம் மழை பெஞ்சா நம்ம தாத்தா கடையில சூடான பலகாரம், அதுவே சாயந்தரம் மழை பெஞ்சா மணியண்ணன் கடையில ஆவி பறக்க ஒரு காளான். என்னங்க மழை மட்டுமா பெஞ்சிட்டு இருக்கும்? உங்க ஊர்ல வெயிலே அடிக்காதா? அதுக்கு தான் நம்ம ஏட்டா கடை கோல்டு பூஸ்ட் இருக்கு. மேட்சுக்கு போயிட்டு வந்தா கோல்டு பூஸ்ட், வாக்கிங் போயிட்டு வந்தா கோல்டு பூஸ்ட், ஏன் சும்மா வெக்க எடுத்தா கூட கோல்டு பூஸ்ட் தான். அப்போ சாப்பிட்றதுக்கு காலையில தான் சாப்பிடவே மாட்டோமே. மத்தியானம் ஆனா எசதல பரோட்டாவை பிச்சு போட்டு சூடா குழம்ப ஊத்தி அப்படியே பெரட்டி சாப்பிட்டா ஐயோ. அப்புறம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சாயந்தரம் கோவில்ல பிரசாதம், அப்படியே சனிக்கிழமை நைட்டுன்னா தள்ளு வண்டி கடையில டின்னரை போட்டுருவோம். ஓ, அப்போ இந்த டீ காஃபி இதெல்லாம் குடிக்க மாட்டீங்களா? டீ குடிக்க பத்மஸ்ரீ, ஸ்நாக்ஸுக்கும் பத்மஸ்ரீ, அப்படியே கேக்கு கேக்குனாலும் பத்மஸ்ரீ தான். சரி, உங்க ஊர்ல ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி? ஏரியால அடிக்கடி ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் தான். நம்ம ஊர் பசங்களே ஆர்கனைஸ் பண்ற விநாயகர் சதுர்த்தி, ஊரே கலந்து கலகலன்னு கொண்டாடுற நம்ம நோம்பி, அதுலயே நம்ம பொண்ணுங்க சேர்ந்து ஆடுற ஒயிலாட்டம், அப்புறம் நம்ம பசங்க கிளப்போங்க பாருங்க ஜமாப்பு. ஒரு ஃபங்க்ஷன்னா போதும், என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, ஊரே கலகட்டும். பாரா. சரி, நம்ம ஏரியா ஆளுங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம பசங்க தங்கமான பசங்க. ரோட்ல ஒரு பொண்ணு, அதாவது ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா விடமாட்டாங்க, அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பாங்க. பிரச்சனைன்னு வந்தா நம்ம பிகே பிளட்ஸ்ல ஒரு மெசேஜை போட்டா போதும், எங்க இருந்தாலும் கிளம்பி வந்துடுவாங்க. ரொம்ப தங்கமான பசங்க. அது போக எங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை ஊருக்காக பண்ணுவோம். ஏன் சில பேரை படிக்க வைக்க கூட ஹெல்ப் பண்ணுறோம். ஃபங்க்ஷன்ஸை ஒட்டுக்க ஆர்கனைஸ் பண்ணுவோம். அரசியலில் கூட சில பேர் ஈடுபாடு இருக்குது. அதுலேயும் நம்ம பசங்களில் சிங்கர்ஸ் இருக்காங்க, யூடியூபர்ஸ் இருக்காங்க, கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஏங்க ஒட்டுக்கா எங்கள் பசங்க எல்லாருமே மல்டி டேலண்டடுங்க. சாயந்தரம் ஆனால் சைக்கிள் ஓட்டுற சின்ன பசங்க, ஓடி ஆடி விளையாடுற குழந்தைங்க, தெருவுக்கு தெரு நியூஸ் சேனல் மாதிரி ஊர்க்கதையை பேசுகிற பெரியவங்க. அப்புறம் சனிக்கிழமை நைட் ஆச்சுன்னா ஏய் என்னடா பண்றீங்க? நான் பிங்கோ மேடாங்கிள்ஸ்ண்ணா. என்னதான் நம்ம பசங்க ஃபன் பண்ணாலும் ஊருக்கு ஒன்றுனா சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம ஊர் சிறப்பே நம்ம பசங்க தாங்க. அடிதடியெல்லாம் இருக்கும், அப்பப்போ அடிச்சுக்குவோம், ஆனால் எப்பவுமே சேர்ந்தே இருப்போம். இப்படி பல வேற்றுமைகள் இருந்தாலும் அண்ணன் தம்பியாகவும் அக்கா தங்கச்சியாகவும் நண்பர்களாகவும் பல காதல் ஜோடிகளாகவும் விட்டு கொடுத்து ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு வர்றோங்க. சூப்பருங்க. நம்ம ஊரு இப்போ அன்பு பண்பெல்லாம் மாறாம இருக்குல்ல? அதுதாங்க எங்க ஊரு. இருங்க, உங்க ஊர்னு ஆரம்பிச்சிங்க, இப்ப நம்ம ஊர்னு ஆயிருச்சு. டேய் ஃப்ராடு.